தேங்க்யூ விராட் கோலி, தேங்க்யூ. இன்னும் ஒரு மேட்ச் மட்டும் டக் அவுட் ஆகி என்ன அப்படியே புதைச்சிருங்க அந்த இடத்துல, அதுதான் கரெக்டா இருக்கும். ஆரம்பமே இப்படியாடா ஆரம்பிக்கிறோம் இன்னைக்கு. சை, இன்னைக்கும் டக் அவுட்டா? இதுல கிளவுஸ் எல்லாம் கலத்தி பயமுறுத்திட்டு வேற இருந்தா நம்ம ஆள்லாம். அதாவது நம்ம பையன் வந்துட்டு எப்படி இருந்த ஆஸ்திரேலியால எப்படி போக வேண்டியதா இருக்கு பாருங்களேன். ஒரு காலத்துல டெஸ்ட் எல்லாம் வந்து அசால்ட்டா செஞ்சுரி போட்டுட்டு இருந்தவன், 2014 வந்து மிரட்டிட்டு இருந்தவன், அவன் மட்டும் சிங்கிள் ஹேண்டடா அடிச்சிட்டு இருப்பான் ஆஸ்திரேலியாவை போட்டுட்டு. அதே மாதிரிதான் ஓடியையும் எடுத்துக்கிட்டா வந்து டாமினேட் பண்ணிட்டு இருப்பான். இப்ப என்னன்னா அதே இடத்துலதான் ரிட்டையர் ஆயிடுவான்னு நினைக்கிறேன். சிட்னில வச்சுதான் டெஸ்ட் கடைசி விளாண்டா, சிட்னில வச்சுதான் தேர்ட் ஓடி விளாண்டுட்டு அப்படியே போயிருவான்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு விராட் கோலி. அவன் கிளவுஸ் எல்லாம் கலட்டிட்டு பண்றதெல்லாம் பார்க்கும்போது அவன் பக்கா ஃபேமிலி மேன் ஆயிட்டான்னு நான் பிலீவ் பண்ணிட்டேன். அவன் எல்லாமே அடிச்சிட்டான். வேர்ல்டு கப் அடிச்சிட்டான், சாம்பியன்ஸ் ட்ராஃபி 2 வாட்டி அடிச்சிட்டான், T20 வேர்ல்டு கப் அடிச்சிட்டான், IPL அடிச்சிட்டான். IPL அடிச்சதுதான் ஒரு பெரிய ஒரு பிளஸ் பாயிண்ட் அவனுக்கு. அது ஒரு மன நிம்மதி மாதிரி. உயிரை கையில பிடிச்சிட்டு அந்த டோர்னமெண்ட் சூப்பரா விளாண்டா, IPL அடிச்சிட்டான். இதுக்கு மேல விராட் கோலிக்கு என்ன வேணும்? 50 செஞ்சுரி எல்லாம் தாண்டி போயாச்சு, ஃபேமிலி இருக்கு, எல்லாமே இருக்கு. இதுக்கு மேல அவன் என்ன வேணும்? ரோஹித் சர்மா ஏன் இந்த காலத்துல கஷ்டப்பட்டு உடம்ப குறைக்கிறான்னா, ரோஹித் சர்மாவுக்கு ஒரு பர்பஸ் இருக்கு. ரோஹித் சர்மாவுக்கு அந்த 50 ஓவர் வேர்ல்டு கப்பை தொடணும், இதுதான் தலைவனுக்கு பர்பஸே. பட் விராட் கோலிக்கு அந்த பர்பஸ் மிஸ் ஆகுது. பர்பஸ் அப்படின்றது ஒண்ணு மிஸ் ஆயிட்டேன்னா உங்க லைஃப்ல எதுவுமே பண்ண முடியாது. அந்த ஒய் அப்படின்றது ஒண்ணு இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு ஓடுறதுக்கான ஒரு டைம் வரும். ஒரு பர்பஸ் இருந்தாதான் உங்களுக்கு ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ண முடியும், ஒரு மணி ஏர்ன் பண்றதுக்கு ஒரு ஃபயர் இருக்கும். அது இல்லாட்டி எதுவுமே பண்ண முடியாது. இப்ப இட்ஸ் லுக் லைக் கோலி வந்து சும்மா ஆட வர மாதிரி இருக்கு. இன்னைக்கு கோலி வந்து இன்னைக்கு ஃபீல்டுல எப்படி தெரியுமா நின்றுட்டு இருந்தான், கிரவுண்ட்ல பேக்கெட்டுக்குள்ள கையை விட்டு தலைவன் பாட்டுக்கு விசில் அடிச்சுக்கிட்டே இருந்தான். ஜாலியா இருந்த ஆடலைட்ல வந்துட்டு, ஆடலைட்னா விராட் கோலியோட செகண்ட் ஹோம் டவுன் மாதிரி. அந்த இடத்துல விராட் கோலி வந்துட்டு இப்படி சீப்பா போவோம் நான் நினைச்சு கூட பார்க்கல. ரிவ்யூவே எடுக்கல. ரோஹித் சர்மாவே சொல்லிட்டா, ஐயா அவுட்டு, தண்டமா ரிவ்யூ எடுத்துடாதீங்க அப்படின்ற மாதிரி ஆயிட்டு. சேவியர் போட்ட பால்ல நம்மால் LBW ஆகிட்டு போயிட்டாரு. என்னென்ன கொடுமைகள்னா நான் வந்துட்டு ஒரு விராட் கோலி ஃபேனா சந்திக்க வேண்டியது இருக்கு பாத்தீங்களா. ரோஹித் சர்மா பத்தி நம்ம போன வீடியோல பேசணும். ரோஹித் சர்மா செஞ்சுரிக்காக தான் ஆடுறான் அப்படின்னு, ஏன்னா டீம்ல இருக்கணும் அப்படின்றதுக்காக கஷ்டப்பட்டு நின்று செஞ்சுரிக்காக ஆடுற மாதிரி இருந்துச்சு எனக்கு பார்க்கும் போது. இதே இது கேப்டன் ரோஹித் சர்மானா 40 பாலுக்கு ஒரு 60 ரன் தாண்டி போயிருக்கும் பாத்தீங்களா. 97 பால்ஸுக்கு 74 அடிச்சிருக்கான். நல்ல நாக்கு தான், நான் இல்லைன்னு சொல்லல, சொல்றேன். இருந்தாலும் ரோஹித் சர்மா வந்து இந்த செஞ்சுரி காண்டி விளையாடுறான். ஏன்னா டீம்ல வந்து இருப்பானா இருக்க மாட்டானா அப்படின்ற ஒரு ப்ரெஷர் போடுறானுங்க தெரியுமா, அது கௌதம் கம்பீர், அஜித் அகர்கரும். அதனால பார்த்து விளையாட வேண்டியதா இருக்கு. ஒரு ரன்ல அவுட் ஆயிருப்பான். அந்த சுமன் கில் கேனப்பாயை வந்துட்டு ஏதாவது பண்ணி அவுட் ஆக்கி விட்டுருப்பான்னு. இதே மாதிரிதான் ஜெயஸ்வாலுக்கும் நடந்துச்சு. ஜெயஸ்வால் வந்து டெஸ்ட்ல அவுட் ஆகும்போது, இந்த வெஸ்ட் இண்டீஸோட டெஸ்ட்ல அவுட் ஆகும்போது சுமன் கிலுக்கு கொஞ்சம் கூட அந்த மனசுல ஒரு குத்துறது எதுவுமே இல்லை, ஐயோ அவுட் ஆயிருப்பானோ அப்படின்ற மாதிரி. அது ஜெயஸ்வால் தப்பு தான். பட் இருந்தாலும் அவனுக்கு அந்த கருணா அப்படிலாம் கிடையாது கில்லுக்குலாம். கில் இன்னைக்கு அடிச்சு ஆடின ஷாட் எல்லாம் பாத்தீங்கன்னா எப்படி தெரியுமா, கில் அவுட் ஆனா இன்னைக்கு IPL நினைச்சு ஆடிட்டாருன்னு நினைக்கிறேன். தலைவன் வந்துட்டு பிளாட் பிச்சை தவிர வேற எந்த இடத்துல நான் ஆட மாட்டேன் அப்படின்னு உறுதியோட இருக்கான்ப்பா சுமன் கில்லு. அதாவது ரொம்ப ஈஸியா இந்த சீரீஸ் ஜெயிச்சிருவாங்கன்னு தெனாவட்டம் நான் உட்கார்ந்துருந்தேன். ஏடா நீங்க எல்லாம் ஒரு டீம், ஆஸ்திரேலியா A டீம் வச்சுட்டு நீங்க என்னத்த ஊம்ப போறீங்க எங்களோட அப்படின்னு. ஜெயிச்சிட்டானுங்க பாத்தீங்களா. கிட்டத்தட்ட வெயிட்டான ஒரு டீம் நம்ம டீம். தோத்துட்டோம் பாத்தீங்களா. இந்த மேட்ச் எங்க தெரியுமா தோத்தானுங்க, எனக்கு தெரிஞ்சு அந்த கேட்ச் டிராப் தான். அந்த மேட்ச் ஷாட்டோட கேட்சை விட்டானுங்க தெரியுமா, அக்சர் பட்டேலும் சிராஜும் அதுலதான் விட்டானுங்க. கேட்சை விட்டனா மேட்சை விட்ட மாதிரி. இது போக இன்னைக்கு எல்லாரும் படுத்துட்டானுங்க இன்ஜூரி அப்படின்னு சொல்லிட்டு கால பிடிச்சிக்கிறானுங்க. இதுல இன்னைக்கு பேட்டிங் ரோஹித் சர்மா நல்லா பிடிச்சான். பேட்டிங் காப்பாத்தினது யாருன்னா ஸ்ரேயஸ் ஐயரும் ரோஹித் சர்மா தான். அவனுங்க 2 பேருக்கு ஏற்பட்ட ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் தான் இவ்வளவு பெரிய ரன்னே வந்துச்சு எனக்கு தெரிஞ்சு. ரோஹித் சர்மா போட்டு அடிச்சா அந்த புல் ஷாட்லாம் 6 அவுட்டும் புல் ஷாட்ல தான் நான் வச்சு தூக்குனா. ஸ்டாருக்கு வந்துட்டு கொஞ்சம் ஏத்தி போட்ட மாதிரி இருந்துச்சு. இங்க போட்டு அடிச்சா அவன் மாட்டுவான் அப்படின்ற மாதிரி வச்சு போட்ட மாதிரி இருந்துச்சு. அதே புல் ஷாட்டுக்கு தான் அவுட் ஆகி போனான். மற்றபடி பார்த்தோன்னா அக்சர் பட்டேல் பேட்டிங்ல இருந்து KL ராகுல் வந்து ஒரு அன்யூஷுவலான ஒரு ஷாட், அதெல்லாம் KL ராகுல் ஸ்டைலே கிடையாது, சுத்தி அவுட் ஆனா ஜாம்பா பாலுக்கு. ஜாம்பாக்கு என்னாச்சுன்னு தெரியல, திடீர்னு பேய் பிடிச்சிருச்சு. டக்கு விக்கெட் எடுக்க ஆரம்பிச்சிட்டான். ஸ்ரேயஸ் ஐயர், KL ராகுல் அப்படியே எல்லாரையும் அவுட் ஆக ஆரம்பிச்சிட்டான். நிதிஷ்குமார் ரெட்டி சடனா போயிட்டான். பவுலிங்கும் ஒரு மண்ணும் போடல நிதிஷ்குமார் ரெட்டி. இது போன மேட்ச்லயும் சரி. போன மேட்ச்ல நிதிஷ்குமார் ரெட்டி வந்து 2 6 அடிச்சான், ஓகே. ஆனா அந்த 2 6 அடிச்சதுக்கு இந்த இன்ஸ்டாகிராம் ஃபுல்லா என்ன தெரியுமா பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க, நிதிஷ்குமார் ரெட்டி ஏதோ யுவராஜ் சிங் ரேஞ்சு கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்கடா. அதான் இப்ப நிதிஷ்குமார் ரெட்டியோ யுவராஜ் சிங்கோட கம்பேர் பண்ணிட்டு இருக்கானுங்க இவனுங்க. கொஞ்சமாவது நியாயம் இருக்கா? 2 6 அடிச்சா உடனே யுவராஜ் ரேஞ்சுக்கு போயிடுறீங்க.
இன்னைக்கு 8 ரன் அடிச்சா, இன்னைக்கு ட்ரோல் பண்ண மறுபடியும் ஆரம்பிச்சிருவீங்கல்ல. இப்ப இன்னைக்கு யார் அடிச்சா? இன்னைக்கு லார்டு ஹர்ஷித் ராணா அடிச்சாரு இல்லையா, கௌதம் கம்பீரோட பொண்டாட்டி அடிச்சாரு இன்னைக்கு. ஹர்ஷித் ராணா அடிச்சா இன்னைக்கு உடனே என்ன சொல்லுவீங்க? ஹர்ஷித் ராணா பேட்டிங் வேற லெவல்ல ஆடுறாமீங்க, நாளைக்கு டக் அவுட் ஆனா என்ன பண்ண போறீங்க? மறுபடியும் ட்ரோல் தானே பண்ண போறீங்க. அதான் உண்மை. ஹர்ஷித் ராணா பேட்டிங் பிடிச்சு என்ன பண்ண போறோம் நம்ம? ஹர்ஷித் ராணா நல்லா தான் விளையாண்டான், 20 ரன் அடிச்சா. கடைசி அவனும் ஹர்ஷ்தீப் சிங்கும் தான் டார்ச்சர் பண்ண மாதிரி இருந்து, பேட்ஸ்மேனை போட்டு கொஞ்சம் உயிரெடுத்த மாதிரி இருந்து. மற்றபடி வாஷிங்டன் சுந்தரா இருந்தாலும் சரி, எல்லாருமே போயிட்டானுங்க. இது இந்த மயிருக்கு தான் நான் ஜடேஜாவை போடுங்கன்னு போட்ட கேட்டாதானடா. எல்லாம் யங்ஸ்டர் நாங்க ஊம்புவோம், ஆஸ்திரேலியால போட்டு ஊம்புவோம். இல்ல பார்த்தல கம்பீர் என்ன ஆச்சு இப்ப நடக்க முடியல, தோத்துட்டீங்கல்ல, டென்ஷனா இருக்கா, பிபி ஏறுதா, இப்படி தாண்டா ஆகும். நான் தான் சொன்னல, எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பிளேயர் 1-2 பேர் வேணும், சும்மா எல்லாத்தையும் போட்டு அடிச்சு அனுப்பி விட்டுட்டு இருக்காங்க. குல்தீப் யாதவ் ஏன் போடல? எல்லாத்தையும் தூக்கி உட்கார வச்சாச்சு. வருண் சக்கரவர்த்தி வேண்டாம், எனக்கு யாருமே வேண்டாம், எனக்கு சஞ்சு சாம்சன் வேண்டாம், எவனுமே வேண்டாம், நாங்க பாத்துக்கிறோம். நல்லா என்ன ஆச்சு இப்ப? 2 மேட்ச் தோத்துட்டாங்க. ஆடலைட்ல ஐயோ, ஆடலைட்ல விராட் கோலி எப்படி ஆடுவது? எனக்கு இந்த விராட் கோலி இப்ப எப்படி தெரியுமா இருக்குது? ரோஹித் சர்மா ஃபேன்ஸுக்கு காட்டுல மழை பெய்யும், அப்படியே ரோஹித் சர்மா ஃபேன்ஸ் ஆடுவானுங்க, அப்படியே சட்டையை கலத்தி போட்டு அம்மனமா ஆடுவானுங்க. அவனுங்கெல்லாம் ஏன் ஆட மாட்டானுங்க? ஏன்னா ரோஹித் சர்மா அடிச்சு சுமன் கில் கேப்டன்சில தோத்துருக்கு, சாவிடாமானுங்க எல்லாம். இதே மாதிரிதான் ஐபிஎல் நடந்துச்சு. ரோஹித் சர்மா அடிப்பான், அந்த சிஎஸ்கேவோட 2024 ஐபிஎல் நினைக்கிறேன், சிஎஸ்கேவோட ரோஹித் சர்மா செஞ்சுரி போடுவான், ஆனா மேட்ச் தோப்பானுங்க, எல்லாரும் செலிப்ரேட் பண்ணுவானுங்க. ரோஹித் சர்மா அடிச்சுட்டா, ஆனா ஹர்திக் பாண்டியா கேப்டன்சில தோத்துட்டு அப்படின்னு. அதே மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு. பட் விராட் கோலி ஃபேன்ஸுக்கு லைட்டா ஒரு மாதிரி கசகசன்னு இருக்கும். ஏன்னா கௌதம் கம்பீர் எப்படி தெரியுமா இதை பிடிச்சிருவான்? கௌதம் கம்பீர் இதை பிடிச்சிருவான் உடனே. விராட் கோலி அதாவது டாப் ஆர்டர்ஸ் கொஞ்சம் ஃபிளாப் ஆறாங்க, அதனால எங்களால வின் பண்ண முடியல அப்படின்னு ஒரே வாரத்துல போட்டு முடிச்சிருவான் அவன். விராட் கோலி போட்டு முடிச்சிருவான். அவன் சான்ஸ் கொடுக்கறதுக்கு யோசிக்க மாட்டான், ஒரு கல்லஞ்சக்காரன். அதுதான் உண்மை. எனக்கு கௌதம் கம்பீர் பிடிக்கும், ஐ ரெஸ்பெக்ட். நானே பல வாட்டி என் வீடியோல எவ்வளவு சப்போர்ட் பண்ணிருக்கேன். கௌதம் கம்பீர்லாம் எவ்வளவு நாக் அவுட் ஸ்டேஜ்லாம் ஆடுவாரு அப்படின்னு. ஆனா அந்த செலக்ஷன் வரும்போது ஒரு மாதிரி ரெஸ்பெக்டே எல்லாம் பண்றது கொஞ்சம் காண்டா இருக்கும். எனக்கு புரியுது, விராட் கோலி ஒரு ஃபேமிலி மேன், அவனுக்கு மோட்டிவேஷன் கொஞ்சம் வர்றது கஷ்டமா இருக்கு. சாம்பியன்ஸ் டிராஃபில கூட பாகிஸ்தானோட ஒரு செஞ்சுரி அடிச்சான், செமிஃபைனல் ஆஸ்திரேலியா ஒரு 84 அடிப்பான். அது கூட ரொம்ப கஷ்டப்பட்டு ஆடின மாதிரி தான் இருந்து. நம்மளோட ஸ்டைலிஷ் விராட் கோலி மாதிரி இல்ல, ஐயோ நம்ம எப்படியாவது அடிக்கணும்ப்பா, இல்லாட்டா நம்ம மதிக்க மாட்டானுங்க, நம்ம விராட் கோலி அப்படி ஞாபகம் வச்சு ஆடின மாதிரி இருந்துச்சு. அப்படிதான் கொஞ்சம் வருஷமா விராட் கோலி விளையாண்டுட்டு இருக்கான் சொல்ல போனோம்னா. எனக்கு விராட் கோலி பார்க்கும் போது ஹி லாஸ்ட் இட் அப்படிதான் தோணுது. பட் அவனுக்கு கொஞ்சம் டைம் கொடுப்போம். 2 சீரீஸ் அவனை விளையாட விட்டுட்டு அதுக்கப்புறம் போக விட்டுருங்க. அவன் நல்லா அவன் விளையாடுறானா இல்லையா, 2 சீரீஸ் ஆட வச்சிருங்க. சவுத் ஆப்பிரிக்காவோட ஒரு 3 ODI வருது, இந்த நவம்பர்ல டிசம்பர்லயே வருது. ஜான்வரியில நியூசிலாந்து ஒரு 3 ODI வருது. இந்த 6 மேட்ச் அவன்கிட்ட கொடுத்துருங்க, எதுவுமே கேட்காதீங்க. கருண் நாயருக்கு கொடுத்தீங்கல்ல 5 டெஸ்ட் மேட்ச், கருண் நாயருக்கு கொடுத்து 5 டெஸ்ட் மேட்ச் கொடுத்து ஒன்னும் நடக்கல. அதே மாதிரி விராட் கோலி கொடுங்க. அவன் அடிக்கிறானோ இல்லையோ, அவன் ரிட்டையர் ஆனா இந்தியாவில வச்சு ரிட்டையர் ஆயிட்டு போயிட்டோம் நீட்டா. இந்தியா ஏன்னா ஒருவேளை ஆஸ்திரேலியா தான் அவனுக்கு ஒரு வேண மாதிரி ஆயிருமோ என்னமோ தெரியல. ஏன்னா பிச்சு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது, அவனுக்கு பேட்டிங் பிடிக்க கஷ்டமா இருக்குன்னு நினைக்கிறேன். ஒருவேளை இந்தியாவில தான் அவன் ஆனா இந்தியாவில வச்சு ரிட்டையர் ஆகட்டும். ODI மாஸ்டரோட அவெல்லாம் அப்படி துரத்தி விடுற மாதிரி பண்றது எனக்கு பிடிக்கல. டக் அவுட் ஆனதுக்கே அவன் கிளவுஸை கலந்துட்டு தூக்கிட்டு போறான். எனக்கு பாக்குறதுக்கு லைட்டா ஒரு மாதிரி இருந்துச்சு, என்னடா இவன் அப்படின்ற மாதிரி ஆயிருச்சு. சோ அதனால கம்பீர்கிட்ட கேட்கறது ஒரே ஒரு தான், 2 சீரீஸ் ஆட விட்டுருங்க. அந்த 6 மேட்ச் ஆசை தீர ஆடிட்டு போயிடட்டும். அவன் எவ்வளவு பண்ணியிருக்கான், அவனை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணி துரத்துறதுலே குறியா இருப்பானுங்க இவன் கம்பீர். இப்போதைக்கு இந்தியா எதை ஃபோக்கஸ் பண்ணானுங்க அப்படின்னா T20 வேர்ல்ட் கப் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணானுங்க. கம்பீர் சும்மா கதை விடுவார், நாங்க 2027 வேர்ல்ட் கப்பை ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிலாம் அப்பெல்லாம் இல்ல. இப்ப T20 வேர்ல்ட் கப் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணாங்க. மீதி வர்ற அந்த 15 T20 மட்டும் தான் அவனுக்கு ஃபோக்கஸ் பண்ணானுங்க. ஆஸ்திரேலியாவோட, சவுத் ஆப்பிரிக்காவோட, நியூசிலாண்டோட வர்ற அந்த மொத்தமா சேர்த்து 15 T20 வருது, அதை தான் ஃபோக்கஸ் பண்ணானுங்க. இந்த 6 ODI விட்டு அவன் விளையாண்டுட்டு போட்டான். அவன் விளையாடுறானோ விளையாடலையோ அவன் விட்டு அவன் பாட்டுக்கு ஆடிட்டு போட்டோம். அதாவது நான் தான் சொன்னேன்ல, பர்பஸ் இல்லாட்டி ரொம்ப கஷ்டம். மேபி விராட் கோலி எப்படி ஆட ஆரம்பிக்கணும்னா அவனுக்காக ஆடணும். ஐயோ ஃபேன்ஸ் இருக்கானுங்க, எல்லாரும் பாக்குறானுங்க, நம்ம விராட் கோலியோட அந்த மனசுல வச்சுட்டு ஆடணும். எனக்கு லைட்டா உண்மை அப்செட்டா இருக்கு. எத்தனை ஆஸ்திரேலியன் யங் பிளேயர்ஸ் வருவானுங்க, எத்தனை ஆஸ்திரேலியன் ஃபேன்ஸ் வருவானுங்க, அவனுக்கு முன்னாடினா விராட் கோலி ஆட மாட்டானா அப்படின்னு ஒண்ணு இருக்கு. டக் அவுட் ஆயிட்டு போறான். என்ன 8 பாலுக்கு டக் அவுட் ஆனா ஃபர்ஸ்ட் மேட்ச்ல, இது ஒரு 4 பாலுக்கு டக் அவுட்டா. அடுத்த மேட்ச் கோல்டன் டக் ஆயிட்டான்னு வச்சுக்கோங்களேன். அந்த மைல் ஸ்டோனை விராட் கோலி முடியடிக்கிறதுக்கு ரெடியா இருக்கான்பா. அதிக டக் வச்சதுல யாரு இருக்கான்னு தெரியல, இஷாந்த் சர்மாவா ஜகீர் கானா யாரோ இருக்காங்க. நம்ம தலைவன் அதை தாண்டி போயிடுவான்னு நினைக்கிறேன். ஒரு ரெக்கார்டை விட மாட்டேங்கிறான்பா. ODIல விராட் கோலி துடிக்கிறான்பா, நான் அதை தாண்டுவேன் அப்படின்ற மாதிரி. விராட் கோலியை புரிஞ்சுக்கிடவே முடியல. எங்கதான், அதாவது ஃபார்ம் அவுட் ஆனா கூட நான் அந்த ரெக்கார்டை உடைச்சிட்டு தான் போவேன் அப்படின்ற மாதிரி இருக்கான்.
ஏன்னா நான் சொன்ன மாதிரி விராட் கோலிக்கு பர்பஸ் இல்லை, அவன் எல்லாமே அடிச்சிட்டான். என்ன இப்ப விராட் கோலி அடிக்க வேண்டியது இருக்கு? ஐபிஎல் ஒண்ணு மட்டும்தான் அவனை பாதர் பண்ணிக்கிட்டே இருந்து நமக்கும் அப்படிதான் இருந்துச்சு, விராட் கோலிக்கு மட்டும் ஐபிஎல் டிராஃபி எப்படியாவது கிடைச்சிடணும். அதுவும் கிடைச்சிட்டு. இதுக்கு மேல அவனுக்கு தேவையே இல்லை. என்ன விராட் கோலி ஒரு ஜாம்போ கிரிக்கெட்ல இருக்கணும், நான் கேட்டேன்னா விராட் கோலி இருக்கணும். விராட் கோலி இல்லாத ஓடிஐ கிரிக்கெட்டா என்னடா பேசுறீங்க அப்படிம்ப. பட் இட் லுக்ஸ் லைக் விராட் கோலி ரொம்ப காமா ஜாலியா இருக்கிற மாதிரி இருக்கு. விராட் கோலி பார்த்தா ரோஹித் சர்மாவுக்கு ஒரு பர்பஸ் இருக்கு. ரோஹித் சர்மா உடம்ப குறைக்கிறான் அப்படின்னாலே he cares about it. அது நல்லா தெரியுது. ரோஹித் சர்மா என்னைக்கு உடம்ப குறைச்சிருக்கான், நம்மால் வட்டாப்பாவை அடிச்சு நவுத்திக்கிட்டே இருப்பான் 10-12ன்னு. அப்படிப்பட்ட ரோஹித் சர்மாவே நம்ம ஃபாஸ்ட் ஆனும் நம்ம டீம்ல இடம் கொடுக்க மாட்டானுன்னு சொல்லிட்டு உடம்ப குறைச்சிருக்கான்னா அப்ப அவனுக்கு அந்த வேர்ல்டு கப் எவ்வளவு இம்பார்ட்டன்டா இருக்குன்னு பாத்துக்கோங்க. அவனுக்கு அந்த 2023 கிடைக்காதது ரொம்ப இதா இருக்குன்னு நினைக்கிறேன். நமக்கே அப்படி இருக்கப்ப அவனுக்கு எப்படி இருக்கும்? ரோஹித் சர்மா ஏதோ பண்ணி அடிச்சிடறான், பட் விராட் கோலி தான் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்றான். விராட் கோலி மாதிரி ஆளுகளுக்குன்னா ரொம்ப ஃபோக்கஸ்டா இருக்கணும், ரொம்ப ரொம்ப ஃபோக்கஸ்டா இருக்கணும். டிசிப்ளின் தான் விராட் கோலியோட கீயே. அந்த டிசிப்ளின் இல்லாட்டி விராட் கோலி சொதப்பிடுவான். ரோஹித் சர்மா அந்த மாதிரி பிளேயர்ஸ்க்கு அதெல்லாம் கிடையாது. அவனுக்கு படி ஜாலியா அப்பப்ப பார்ட்டி பண்ணிட்டு நல்லா பிடிச்சதை சாப்பிட்டுட்டு அவனுக்கு படி ஜாலியா கிரிக்கெட் ஆடுவாங்க. ஆனா கோலி மைண்ட் செட் அப்படி கிடையாது. நான் வந்து ஒன்னு ஃபுல்லா இருக்கணும், ஒன்னு ஆல் இன் இல்ல ஆல் அவுட் அப்படின்ற மாதிரி தான் நம்ம ஆள் இருப்பார். நம்ம ஆளால இந்த ஹாஃப் ஆஸ் ஷிட்லாம் பண்ண முடியாது. 50% காலை இங்க வச்சுட்டு 50% அடிக்க போறேன், அதெல்லாம் விராட் கோலி கிடையாது. அப்படிலாம் லேண்டா டக்குன்னு அவுட் ஆயிட்டு கிளம்பிடுவான். அதுதான் இந்த விராட் கோலி சச்சின் டெண்டுல்கருடைய ப்ராப்ளம். சச்சின் டெண்டுல்கருக்கு அந்த மாதிரிலாம் வந்தது இல்லை. விராட் கோலிக்கு அடிக்கடி இந்த ப்ராப்ளம் வருது. எப்படி விராட் கோலியை காப்பாத்துறதுனே தெரியல. விராட் கோலி ஃபேனா நாளே முடிச்சுட்டு இருக்கேன். இன்னைக்கு பவுலிங் போட்டதை பார்த்து இன்னைக்கு நான் வந்து ஆக்சுவலா ஜெயிச்சிருவோமோ அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஏன்னா ஒரு சைடு பாத்தீங்கன்னா அந்த மேட் ஷாட்டு, அந்த கூப்பர் கானோலே, அவனுங்கெல்லாம் ஓவனு, ரெனஷா எல்லாமே நல்லா விளையாண்டானுங்க. டிராவிஸ் ஹெட்டும் எல்லாருமே நல்லா ஓரளவு டீசன்ட். அவனுக்கு டீமா விளையாண்டுட்டானுங்க. சொல்ல போனா அவனுங்க ஒன்னும் நம்ம டீமை கம்பேர் பண்ணும் போது அந்த ஆஸ்திரேலியன் டீம் ஒன்னும் பெரிய புளுத்தி டீம்லாம் கிடையாது. மிச்சல் மார்ஷ் கேப்டனா இருக்கும் போது நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அந்த டீம் வந்து எவ்வளவு டுபாகூரா இருக்குன்னு. ஓரளவு ஃபார்ம் அவுட்டான ஒரு டிராவிஸ் ஹெட். மீதி எல்லாருமே நம்ம டீமை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ஆவரேஜான ஒரு பர்சன்ஸ் தான். பிபிஎல் விளையாண்டுட்டு வந்தவனுங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கானுங்க. பவுலர்ஸ் மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கானுங்க. ஸ்டார்க்கு, ஹேசல்வுட்லாம் காட்டு பயமா போடுறான், விக்கெட்டே எடுக்கல. ஆனா எவ்வளவு ரன் கொடுத்துருக்கான் பாருங்க, எவ்வளவு கொடுத்துருக்கான் பாருங்க. ஒரு ஓவருக்கு 2 என்ன, ஒரு ஓவருக்கு அவன் வந்துட்டு கிட்டத்தட்ட 3 ரன் என்னமோ தான் கொடுக்குறான். அவன் அந்த அளவு கஞ்ச பிசினாரி மாதிரி போட்டுட்டு இருக்கான். ஜாம்பாக்கு என்னாச்சுன்னு தெரியல, திடீர்னு பேய் மாதிரி போடுறான். இதான் அவனுக்கு பவுலிங் மட்டும் தான் இருக்கு. பேட்டிங் பொறுத்தவரை அவ்வளவு பெருசுனா இல்ல. எனக்கு வந்து நம்ம தான் பி மாதிரி பவுலிங் போடுற மாதிரியும் தோணுது. ஒரு சைடு ஏதோ கடமைக்கு வந்து முகமது சிராஜ் எல்லாம் ஜாலியா போடுற மாதிரியும். ஹர்ஷித் ராணா வாயில வருது. 2 விக்கெட் எடுத்தான், நல்லா தான் எடுத்தான். அதுக்காண்டி இதெல்லாம் வச்சுட்டு தப்பிச்சிடக்கூடாது, சரியா? தப்பிச்சிடவே நீ கூடாது. நீ மாட்டுவடா, நீ மாட்டுவ. நீ எவ்வளவு பட போறான்னு பாரு. உனக்கு 4 ஓவர் போடுறதுக்குள்ள காலெல்லாம் பிடிச்சிட்டு அப்படியே உட்காந்துட்ட. முகமது ஷமி எல்லாம் அப்ப என்னடா சொல்ற? நீ எல்லாம் சுட்டு போட்டா கூட முகமது ஷமி ரேஞ்சுக்குலாம் வரமாட்டேன், சரியா? அந்த மாதிரி கனவு கண்டுட்டு இருக்காது நீ முகமது ஷமி ரேஞ்சுக்குலாம் வருவேன்னு. ஒரு மேட்ச் நீ பேட்டிங் பிடிச்சிட்ட, 2 விக்கெட் எடுத்துட்டேன்னா உன்னை வந்து எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? சிக்மா, லார்டு, ஹர்ஷித் ராணா அப்பெல்லாம் சொல்லுவாங்க நினைக்கிறேன். பொத்திட்டு ஒழுங்கா பவுலிங் போடுறா, நீ மேட்ச் ஜெயிச்சாதான்டா உனக்குலாம் மரியாதை. உடனே அவனை வந்துட்டு கிட்டத்தட்ட விட்டா கம்பீர் வந்து எப்படி சொல்லிடுவான் தெரியுமா? ஹர்ஷித் ராணா விராட் கோலியோட நல்லா பேட்டிங் பிடிச்சான் அப்படின்றான். அந்த அளவு சொல்லிடுவான்ப்பா. எனக்கு விராட் கோலி டிஃபெண்ட் பண்றதுக்கு ஒரு ஏரியாவே கிடைக்க மாட்டேங்குது. நான் ஹானஸ்டா தான் சொல்றேன். விராட் கோலி பி மாதிரி தான் விளையாண்டான். விராட் கோலி பி மாதிரி தான் விளையாடுறான். அஸ் விராட் கோலி ஃபேனா அவன் வந்துட்டு ஓடிஐல ஒரு லெஜெண்டா இருக்கிறதுனால ஒரு 6 மேட்ச் கொடுங்கடா. ஒருவேளை கோலி மட்டும் சிட்னில செஞ்சுரி அடிச்சிட்டான்னு வைக்கல, நான் செஞ்சுரி கூட இல்லடா, ஒரு 50 ரன் ஆடுறா நீ தலைவா. நீ வந்து ஒரு தட்டி ஒரு நீ பாட்டுக்கு ஸ்டைலா ஒரு இந்த கவர் டிரைவை நீ மறந்துரு, சரியா? கவர் டிரைவ் நமக்கு தேவையே இல்லை இப்போதைக்கு. அதை ஒதுக்கி ஒரு பாக்ஸ்ல வச்சுக்கணும். ஒரு 50 ரன், ஒரு 80 பாலுக்கு 50 ரன் நீ அடிச்சிட்டா கூட நாங்க சமாளிச்சுக்கிடுவோம். கோலி அடிச்சிட்டான்ப்பா, பரவாயில்லப்பா, கோலி கொஞ்சம் இருக்கான் அப்படின்னு கௌதம் கம்பீர் நகத்தை கடிச்சிட்டு இருப்பான். கோலி 49ல இருக்கும்போது எப்படியாவது அவுட் ஆயிடணும். அப்பதான் ஹர்ஷித் ராணாவோட தம்பி எவனாவது இருந்தா அவனை டீமுக்குள்ள எடுப்பேன் அப்படின்னு அலைஞ்சுக்கிட்டு இருப்பாரு அந்த ஆளு. அதை கொஞ்சம் அடக்கிறதுக்கு கரெக்டா இருக்கும். ஸோ அதனால விராட் கோலி எப்படியாவது இந்த நெக்ஸ்ட் மேட்ச் மட்டும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஏதாவது ஒரு 50 அடிச்சிடணும். நான் இந்த ரோஹித் சர்மால இருந்து எல்லாருமே அடிச்சிருவாங்க நம்பிக்கை இருக்கு. டோனி கூட எடுத்துக்கோங்களேன். டோனி கூட சிஎஸ்கேல பேட்டிங் பிடிக்கும் போது ஐயோ இந்த ஆள் வந்துட்டு என்னதான் டாட் பால் வச்சாலும் ஒரு 2 6 அடிச்சிருவாரு அப்படின்ற ஒரு பீதி இருக்கும் எல்லாருக்கும். ஐயோ ஏதாவது சுத்தினா மாட்டிருமே, டப்புன்னு அடிச்சு விட்டுருவாரு அப்படின்றது இருக்கும். ஆனா அது விராட் கோலிக்கு மட்டும் ஒரு பயம் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும் அவனுங்க ஃபேன்ஸுக்கு. லூசுத்தனமா ஏதாவது பண்ணி அவுட் ஆயிருவான். இதுதான் என் மண்டேல வரும். விராட் கோலி அவுட் ஆகுறது பார்க்கும் போதெல்லாம் அப்படியே கேமராவை டிவி எல்லாம் அப்படியே ஒட்டச்சிட்டு உள்ள வந்துடலாம் போல இருக்கும். என்னடா இது ஷாட், இது என்ன ஷாட், இது உனக்கு கோச் எவனுமே கிடையாதா, நீதான் உனக்கு கோச்சா அப்படின்ற மாதிரி இருக்கும். அது அவுட் ஆகிட்டு பாவமா வருவான். இதெல்லாம் எங்க இருந்து தெரியுமா ஆரம்பிச்சிச்சு? அவன் ஃபேமிலியில இருந்து தான் ஆரம்பிச்சிச்சு. இது எல்லாத்துக்கும் காரணம் அவதான். அடிச்சு சொல்றேன் அவதான்.
அவதான் காரணம். எல்லாத்துக்கும் காரணம் இந்த கோவிட். இந்த கோவிட் எப்ப வந்ததோ அப்பவே எல்லார் லைஃபும் பீ மாதிரி ஆயிருச்சுடா. அதுக்கு தட்ட எல்லாம் ஜாலியா இருந்தானுங்க. அந்த 2019 வர அந்த கோவிட் எரா கூட நல்லா இருந்துச்சு. அந்த 2020 அந்த லேட் ஆச்சு தெரியுமா, அப்பதான் எல்லாரும் ஒரு மாதிரி ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா இது வீட்டுக்குள்ளே இருந்துருவோமோ ஒரு மாதிரி ஆகுது. 2019க்கு அப்புறம் இப்ப வர ஏதோ ட்ரீம் வேர்ல்டுல இருக்கிற மாதிரி எனக்கு இது உண்மையா, இது வீடியோ எடுக்கிறது உண்மையா, ஏன் எல்லாரும் ஒரு மாதிரியா இருக்கானுங்க, லோன்லியா ஒரு மாதிரி டிப்ரெஸ்ட் ஆறானுங்கன்னு யாருக்குமே புரியல. அதுலதான் கோலி வந்துட்டு கொஞ்சம் போக்கஸ் லூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டா. ஃபேமிலியோட இருக்கான்ல, நல்ல வீட்டுல இருந்துட்டு அப்படி பண்ணானா எங்க டிசிப்ளின் இருக்கும், பிளஷருக்கு தான் மைண்டு போவோம். அதுலதான் பையன் கொஞ்சம் சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். ரொம்ப அப்படியே நல்ல பையமா இதுக்கிட்ட சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் அந்த ஃபார்மை பிடிச்சி ஓரளவு டீசெண்டா வந்துட்டான். ஒரு 20 பட் டெஸ்ட் ஃபார்ம் போயிட்டு பாத்தீங்களா, ஒவ்வொரு இதுலயும் அப்படியே கம்மியாயிட்டே வரும். கோலி வந்துட்டு அப்படியே ஒவ்வொரு ஸ்டெப்பா கம்மியாயிட்டே வரும். அப்படியே டெஸ்ட், அப்புறம் T20 இன்டர்நேஷனல், அப்படியே ஓடி வந்துட்டான். இப்ப இதோடு முடிஞ்சுன்னா அவ்வளவுதான். அப்புறம் ஐபிஎல் நினைச்சு பாருங்களேன், ஐபிஎல் வந்து விராட் கோலி ஃபிளாப் ஆனா எப்படி இருக்குன்னு. ஐபிஎல் ஆக மாட்டான் எனக்கு தெரிஞ்சு. ஒருவேளை ஃபிளாப் ஆயிட்டா எப்படி இருக்குன்னு நினைச்சு பாருங்களேன். எப்பாடி நினைச்சு கூட பார்க்க முடியல. நான் வந்துட்டு என்ன சொல்றேன்னா, விராட் கோலி சான்ஸ் கொடுக்கலாம். ஒரு 6 மேட்ச் தானே கொடுப்பேன். என்ன T20 இன்டர்நேஷனல் தானே நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போறீங்க. விராட் கோலி நெக்ஸ்ட் மேட்ச் சிட்னில எப்படியாவது அடிக்கணும். இன்னொரு பக்கம் என்ன சொல்லிட்டு இருக்குன்னா, விராட் கோலி இதோட முடிஞ்சிரும் அப்படின்னு இருக்குது. ஏன்னா வெறி பிடிச்ச கம்பீர் வந்துட்டு ஏதாவது பண்ணி அவனை தூக்க தான் பார்ப்பான். ஏன்னா அவன் பாயிண்ட் அவுட் பண்ண தான் பார்ப்பான். அவன் சைடு வந்து யோசிச்சு பார்த்தாலும் அவன் பாயிண்ட் அவுட் பண்ண தான் பார்ப்பான். விராட் கோலியால தான் நாங்க வந்து பேட்டிங் ஊத்திச்சு, இல்லாட்டா நாங்க கிழிச்சு தள்ளிடுவோம், எங்க சுமன் கீழே ஆடி தள்ளிடுவாரு அப்படின்னு. மாக்கா பையன் அவன் பிளாட் பிச்சை தவிர வேற எதுனே ஆடினது இல்லடா. சொன்னா கேளுங்கடா. ரேண்ட் வீடியோ ஆயிட்டு இருக்கடா. கோலியை சப்போர்ட் பண்றதுக்கு இப்படியாடா நான் வீடியோ போட்டுட்டு இருக்கேன். என்னைக்காவது நான் இப்படி பேசியிருக்கேன். பாடு கவாஸ்கர் விராட் கோலி மண்ணு மாதிரி விளாண்டான் ஆஸ்திரேலியாவோட. கிழிச்சு எடுத்தேன். விராட் கோலி ரோஹித் சர்மா ரிட்டையர் ஆகியே ஆகணும்னு. உண்மைதான். ஏன்னா அவ்வளவு கேவலமா விளாண்டானுங்க விராட் கோலி ரோஹித் சர்மாவும். ரிட்டையர் ஆனேன். ஆனா அந்த ஓடிஐல இவனுங்க ஆடுறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே கஷ்டமா இருக்கு. ஏன்னா 2 டக்கு எடுத்தா நான் என்னன்றா சப்போர்ட் பண்ணுவேன் ஒரு மனுஷனை போட்டுட்டு. எப்படிடா நான் உள்ள இருந்து ஒரு கேப்பே கிடைக்கல. இப்ப நான் எப்படி பேசுவேன், டக் அவுட் ஆயிட்டான். அர்ஷித்ரா நான் மானம் கட்ட பையன் ஒரு 20 ரன் தாண்டிட்டான், அதுல 2 விக்கெட் எடுத்துட்டேன். இப்ப நான் என்னன்னு பேசுவேன். இப்ப எனக்கு பாயிண்ட் இல்ல அப்படின்றதோட கௌதம் கம்பீருக்கு ஒரு பாயிண்ட் கிடைச்சிட்டு அப்படின்றத எனக்கு காண்டா இருக்கு. இப்ப இதை சொல்லிடுவானவன், பாத்தீங்களா கோலி விளையாடல அப்படின்றான். வெறி பிடிச்சவன் அவன். எனக்கு தெரிஞ்சு கௌதம் கம்பீர் நகம் கடிச்சுக்கிட்டே இருப்பார் ரூம்ல இருந்து. அவுட் ஆகணும் விராட் கோலி, அவுட் ஆகணும் ஆஃப் சைட்ல போட்டு அவுட் ஐயோ போயிட்டாரு விராட் கோலி அப்படி நடிப்பாருன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இதுதான் கம்பீரோட விஷுவலா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா விராட் கோலி ஆடும்போது கம்பீர் போய் உள்ள உட்காந்துடுறாரு. மத்த நேரம் ஜாலியா அப்படி காலர் தூக்கி போட்டு வெளியே வந்து இப்படி பாலை வச்சு சுருட்டிக்கிட்டு பால் இப்படி கண்ணத்துல வச்சுட்டு சில்லுன்னு இருக்கா ஹாட்டா இருக்கா அப்படின்னு செக் பண்ணிட்டே இருப்பாரு. மனுஷனுக்குள்ள ஒரு ஈகோ இருக்குது. பழைய விஷயத்தெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு இருக்கான். ஐபிஎல்ல பண்ணதெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு இருக்காரு போல. அவருக்கு நான் தான் சொல்றேன்ல, கௌதம் கம்பீருக்கு அவருக்கு எல்லாம் யங் பசங்களா இருக்கணும். அப்படியே எல்லாரும் மரியாதை கொடுக்கணும். ஐயோ கம்பீர் ஜி அப்படின்ற மரியாதையை கொடுக்கணும். ஏன்னா அவருக்கு இந்தியன் டீம்ல அந்த மரியாதை கிடைக்கல. அவர் கிரிக்கெட்ல ஆடும் போது அந்த கிரெடிட்டை சில பேர் ஸ்டீல் பண்ணிட்டு போயிட்டானுங்க. நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை யாருன்னு. நியாயப்படி பார்த்தேன்னா 2007 T20 வேர்ல்ட் கப்புக்கு ஃபைனல்ல வந்துட்டு 74 ரன்ஸ் அடிச்சாரு. அவருக்கு தான் நீ மேன் ஆஃப் த மேட்ச் கொடுத்துருக்கணும். 2007 T20 வேர்ல்ட் கப் பாகிஸ்தானோட நடக்கும்போது அவருக்கு தான் மேன் ஆஃப் த மேட்ச் கொடுத்துருக்கணும். ஆனா அவங்க இர்ஃபான் பத்தான் கொடுப்பாங்க. இர்ஃபான் பத்தான் சூப்பரா போடுவார். ஆனா அதே மாதிரி அந்த டீம்ல எல்லாருமே பவுலிங் நல்லா போட்டாங்க. பேட்டிங்ல தான் நிறைய அடி வாங்கிச்சு. ஆனா நின்று ஆடினதுக்கு அவருக்கு தான் கொடுத்துருக்கணும். ஏன்னா பவுலிங் பாத்தீங்கன்னா ஆர்பி சிங்கும் நல்லா போட்டாரு, ஜோஹிந்தர் சர்மாவும் நல்லா போட்டாரு, இர்ஃபான் பத்தான் எல்லாருமே போட்டாங்க. பேட்டிங் பாத்தீங்கன்னா அவர் மட்டும் தான் அடிச்சிட்டு இருந்தாரு அன்னைக்கு பார்த்து, கௌதம் கம்பீர் மட்டும் தான். மீதி என்னன்னா ரோஹித் சர்மா வந்து கடைசி ஒரு பினிஷிங் கொடுப்பாங்க கொஞ்ச நேரம். நான் எப்படி அவர் கொடுத்துருக்கணும் கிடைக்கல. 2011 உயிரை கொடுத்து விளையாண்டாரு. நான் எப்படி சொல்ல போனா அவர் தான் நின்னாரு, ஒரு வாரியர் மாதிரி நின்னாரு. அதுக்கும் வந்து மேன் ஆஃப் த மேட்ச் கொடுக்க மாட்டாங்க. கண்டிப்பா அதுக்கு வந்து மேன் ஆஃப் த மேட்ச் வந்து கொடுக்க மாட்டாங்க. டோனி தான் கொடுப்பாங்க. ஏன்னா டோனி வந்து கடைசி நின்று ஒரு மொமெண்ட்டை ஸ்டீல் பண்ணிட்டு போயிட்டாரு. ஆனா இப்ப அவர் எப்படி இருக்குது அப்படின்னா டோனி தான் அடிச்சு கொடுத்தாரு அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. கம்பீர் யாரும் சீரியஸா எடுக்கல. அதுல உள்ள வெறியா என்னன்னு தெரியல. அதனால நான் கோச் பண்ணதா இருக்கணும். இதே மாதிரி தான் கொல்கட்டாலையும் நடந்துச்சு. கொல்கட்டாலையும் இவர் வந்தோன்னே அந்த கிரெடிட் வந்து ஸ்ரேயஸ் ஐயர்கிட்ட இருந்து அப்படியே போயிருச்சு. நான் எப்படி பார்த்தா ஸ்ரேயஸ் ஐயர் தான் கூல் காம் அண்ட் கம்போஸ்டா இருந்தேன். ஆனா அது எப்படி ஆயிடுச்சுன்னா கம்பீருக்கு போயிருச்சு எல்லாமே. நானே வந்து கம்பீருக்கு தான் சப்போர்ட் பண்ணேன். கம்பீர் பார்ப்பா கம்பீர் இந்தியா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. கடைசி எப்படி ஆயிடுச்சுன்னா ஸ்ரேயஸ் ஐயருக்கு ஒரு துளி கூட அந்த கிரெடிட் போல. மொத்தத்தையும் கம்பீர் ஊறிட்டு போயிட்டாரு. வெறும் மென்டார் தான் அவர் இதுக்கிடையில. ஆனாலும் கம்பீருக்கு அந்த பாராட்டுக்கள் போயிருச்சு. இப்ப வந்து அதே மாதிரி தான் நினைக்கிறேன்.
ஆஹா எனக்கு அப்பெல்லாம் கிரெடிட் கொடுக்கலடா, இப்ப உங்க கிரெடிட் எல்லாத்தையும் நான் ஸ்டீல் பண்றேன்டா, 50 செஞ்சுரி போட்டியா, இப்ப பாரு நான் எப்படி தூக்குறேன்னு ஒவ்வொன்னா அப்படின்ற மாதிரி இருக்கு. அதே மாதிரிதான் எனக்கு KL ராகுல் இவர் செக் வச்சு தூக்குறாரோ அப்படின்னு தோணுது. வேணும்னே வந்து லேட்டா ஆட விடுறது, புதுசா ஆக்வர்டா இருக்கு இதெல்லாம் பார்க்க. சாம்பியன்ஸ் டிராஃபில இருந்து KL ராகுல் வந்து லேட்டா ஆட விடுறது கொஞ்சம் சரியில்லை. நான் தான் சொல்றேன்ல, பொத்திட்டு ஜெயஸ்வாலை போடுங்க, ஜெயஸ்வாலை இதுல போடாதீங்க, T20ல போட்டு பழகுங்க. கொஞ்ச நாள்ல வந்து எப்படி என்ன நடக்கும்னு தெரியல. ரோஹித் சர்மாக்கு வந்து விராட் கோலிக்கு என்ன கதைன்னு தெரியல. ஒருவேளை விராட் கோலி போயிட்டானா ஜெயஸ்வாலை உள்ள கொண்டு வந்துருங்க. அதுலயும் ஹர்ஷித் ராணா வந்துட்டு 1 down இறக்கி விடுவோம் அப்படின்ற கூத்துலாம் வேண்டாம் சரியா. ஹர்ஷித் ராணா வந்து கடைசியே பேட்டிங் பிடிச்சிட்டு போட்டான் அந்த விளக்கண்ணை வந்துட்டு. அதாவது ஹர்ஷித் ராணான்னு வர மாட்டேன், அவன் பேரை சொல்றதுக்குள்ள வாயில அவ்வளவு கெட்டா வருது அது எனக்கு. அந்த அளவு பண்ணியிருக்கான்ல ஹர்ஷித் ராணா. ஹர்ஷித் ராணாக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணாதீங்க. இங்க பாருங்க, அவன் நல்ல எக்ஸ்ட்ராடனரியா பெர்ஃபார்ம் பண்ணா மட்டும்தான் நான் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுவேன். என்னன்னு தெரியல, இன்னைக்கு இந்த வீடியோ வந்து நியாயமாவே நான் பேசல. சொல்ல போனா ரொம்ப பயாஸ்டா பேசிட்டு இருக்கேன். நான் போட்டதுல ரொம்ப பயாஸ்டான வீடியோ இதான் நினைக்கிறேன். ஏன்னு தெரியல, எனக்கு ஒரு மாதிரி அப்செட்டா இருக்கு. சொல்ல போனா ஒரு மாதிரியா இருக்கு. ஏன்னா இப்படியும் கோலி வந்துட்டு இப்படியும் சொல்லவும் மாட்டான், நான் பண்ண போறேன்னு சொல்ல மாட்டான், பண்ணிட்டு அப்செட் ஆயிட்டு போவானா. அது நமக்கு பார்க்க காண்டா இருக்குடே. ஒண்ணு போறேன்னு சொல்லு, இல்ல லேடுறேன்னு சொல்லு. நான் இருந்தேன் ஜாலியா அப்படின்லாம் பண்ண காண்டா தான் இருக்கும் எல்லாருக்கும். சோ பாப்பா கைஸ், நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்னென்ன மாற்றம் கொண்டு வரலாம்? அசிங்கமா தோத்தாச்சு, அது ஒண்ணு மண்டையில ஓடிக்கிட்டே இருக்குப்பா. நான் ஆக்சுவலா ஜெயிச்சிருவோம்னு நினைச்சேன் இந்த சீரீஸ்ல. ஏன்டா ஆஸ்திரேலியா A டீம், ஏன்டா நம்ம எல்லாம் வந்துட்டு எப்படிப்பட்ட ஆளுங்க. முன்னாடிலாம் சேவாகு கங்குலி அவங்க சேவாகு சச்சின்லாம் இருக்கும் போது ரெஸ்ட் விடுவாங்க அவங்க எல்லாம். அப்படி ரெஸ்ட் விட்டு சின்ன பசங்க வந்து எல்லாம் எல்லாரையும் போட்டு அடிச்சிட்டு இருப்போம். இவனுங்க ஒரு பெரிய டீம், இவனுங்க A டீம் எடுத்து எங்க மெயின் டீம் கூட வரானுங்களா அப்படின்னு நினைச்சோம். காமிச்சிட்டானுங்க பாத்தீங்களா, எல்லாரும் அடிச்சு காமிச்சிட்டானுங்க. சொல்ல போனா நம்ம தான் ஒரு மாதிரி கேர்லெஸ்ஸா விட்டுட்டோம்னு நினைக்கிறேன். ஜாலியா வந்துட்டு சுமன் கில்லு தான் பேஞ்சிட்டு இருந்தான் உட்காந்துட்டு. ஐயோ நம்ம தோத்துட்டேன்னா எல்லாரும் நம்மள தானே பிடிப்பானுங்க அப்படின்ற மாதிரி இருந்தான். மற்றபடி பாத்தீங்கன்னா என்ன பண்றாருன்னு பாப்போம். சுமன் கில்லு கையில இருக்கிற கேப்டன்சி தூக்கி கொடுத்தல்ல, ரோஹித் சர்மா கையில இருக்கிற கேப்டன்சி நீ தானடா தூக்கி கொடுத்த, கௌதம் கம்பீர் நீ தானே கொடுத்த, அவன் நல்லா பண்ணுவான் அப்படின்னு ஜெயிச்சுக்கிட்டே இருந்தான் பாத்தியா. இப்ப தெரியும்டா, இப்ப தோக்குறீங்க பாத்தியா. நான் சொல்லல டீம் எடுக்கும் போதே ஒரு மேட்ச் தோக்கும் போது தெரியும்டா, ஐயோ ரோஹித் சர்மா இருந்திருந்தா ஒரு மேட்ச் கூட தோக்க விட்டுருக்க மாட்டானே அப்படின்னு படுவீங்க. சோ பாக்கலாம் guys என்ன நடக்குது அப்படின்னு. தேர்ட் மேட்ச் பாப்போம் சிட்னில. விராட் கோலி ரிட்டையர் ஆக போறானா, இல்ல தேர்ட் டக் எடுக்க போறானா, இல்ல செஞ்சுரி அடிக்க போறானா அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. நான் பார்த்தே ஆகணும் இந்த வீடியோக்கு. ஓகே, see you in the video and remember it, always be on top. Cheers.